Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. IPL 2025 Rajasthan Royals squad review and auction review இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்குவாடை படிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரல் விக்கெட் கீப்பர், ரயன் பராக், ஹெட்மயர், சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, வனிந்து ஹசரங்கா, மஹேஷ் தீக்ஷனா, நிதிஷ் ராணா, ஃபஸ்லக் ஃபரூக்கி, குவெனம் அஃபகா, ஆகாஷ் மத்வால், வைபவ் சூரியவன்சி, சுபம் துபே, யுத்வீர் சிங், குணால் ரத்தோர் விக்கெட் கீப்பர், அசோக் சர்மா, குமார் கார்த்திகேயா. ஸோ 25 ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா 20 பேர் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ஆர்டிஎம் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஎம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் 6 ரிட்டன்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 2 ரிட்டன்ஷன் பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் 18 கோடி. ஸோ அவர் தான் கேப்டன்சி கண்டினியூ பண்ண போகிறார் அப்படின்றது இதிலே தெரிய வருது. சஞ்சு சாம்சன் கேப்டன்சியில் டைட்டில் வின் பண்ணல, பட் ஸ்டில் ரீசன்ட் பாஸ்டில் ஐ திங்க் 1 or 2 times நாக் அவுட்ஸ் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் சீனியர் பிளேயர்ஸ், ஜூனியர் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரின் பிளேயர்ஸையும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் டாப் ஆர்டர் பேட்டர், கீப்பிங், ஃபீல்டிங் எல்லாமே நல்லா பண்ண முடியும் அப்படின்றதுனால 18 கோடிக்கு ஒர்த் ரிட்டன்ஷன். அண்ட் ஜெய்ஸ்வால் அவரும் 18 கோடிக்கு ரீடைன் ஆகியிருக்காரு. அக்ராஸ் த ஃபார்மேட் லாஸ்ட் 1 year ஒரு அட்டாக்கிங் ஓப்பனிங் பேட்டராக இருக்கார். ஸோ ஜெய்ஸ்வாலும் 18 கோடிக்கு ஒர்த் ரிட்டன்ஷன். அண்ட் த்ருவ் ஜுரல் விக்கெட் கீப்பர் பேட்டர் 14 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஒப்பீனியனில் ஒரு நல்ல ஃபினிஷர் பேட்டர் த்ருவ் ஜுரல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீப்பிங், ஃபீல்டிங் எல்லாமே நல்லா பண்ண முடியும் அப்படின்றதுனால அவரும் பார்த்திங்கன்னா ஒர்த் ரிட்டன்ஷன். ரயன் பராக் 14 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. போன சீசன் வரைக்கும் அன்கேப்டு இந்தியா பிளேயர், இந்த முறை கேப்டு பிளேயராக விளையாட போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக விளையாடிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் போன சீசன் ஒரு பெஸ்ட்டு சீசன், கிட்டத்தட்ட 500 ரன் கிட்ட எடுத்திருக்காரு, சில 50s அடிச்சிருக்காரு. ஸ்பின் பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே இவரால் பண்ண முடியும் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒர்த் ரிட்டன்ஷன். அண்ட் ஹெட்மயர் 11 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் நல்ல ஒரு ஃபினிஷர் பேட்டர், அட்டாக்கிங் பேட்டர், பட் ரீசன்ட் பாஸ்டில் அவர் ஃபினிஷ் பண்ணி ஐபிஎல்லில் ராஜஸ்தான் வின் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ 11 கோடிக்கு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. சந்தீப் சர்மா அன்கேப்டு பிளேயராக 4 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒர்த் ரிட்டன்ஷன். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பேசும்போது எப்போதுமே சந்தீப் சர்மாவுடைய பவுலிங் பற்றி யாருமே பெருசாக பேசுகிறது இல்லை. ஸ்லோயர் ஒன்ஸ் போட்டு விக்கெட்ஸ் முக்கியமான நேரத்தில் எடுத்து கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மாவும் ஒரு ஒர்த் ரிட்டன்ஷன். ஸோ இது தவிர்த்து ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேஸ் ப்ரைஸ் 2 கோடி 12.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக 12.5 கோடிக்கு ஒர்த்து, பட் ஸ்டில் இன்ஜுரி கம்பேக் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால இந்த நேரத்தில் அவருக்கு 12.5 கோடி அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஃபிட்டாக இருந்தார்னா கண்டிப்பாக ரா பேஸ் பவுலர் ஒர்த்து பிக்கு ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் 2 சீசன் தீபக் சஹருடைய ஆப்சன்ஸில் எக்கானமி ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்தாலும் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சீசன் லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு 2023 சீசனில். போன சீசன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், பட் ரெகுலர் இன்டர்வல்ஸில் அவரால் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ பேஸ் ப்ரைஸ் 1 கோடி 6.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் வனிந்து ஹசரங்கா பேஸ் ப்ரைஸ் 2 கோடி 5.25 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலிங் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தார், பட் ரீசெண்ட் டைம்ஸில் பேட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணி டாப் ஆர்டரில் பேட்டிங் ஆடிட்டுருக்காரு ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ இந்த முறை ஐபிஎல்லில் அவர் டாப் ஆர்டரில் பேட்டிங் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இன்ஜுரியிலேருந்து கம்பேக் பண்ணியிருக்காரு, பட் ஸ்டில் ஒர்த் ரிட்டன்ஷன் 5.25 கோடிக்கு. அண்ட் மஹேஷ் தீக்ஷனா பேஸ் ப்ரைஸ் 2 கோடி 4.40 கோடிக்கு எடுத்திருக்காங்க. போன சீசன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது, ஃப்ளாட் ட்ராக்கில் நிறைய பவுலிங் போட்டார். ஸோ குஜராத் அண்ட் லக்னோ மாதிரி பிச்சஸில் எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் இவரை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பவர் பிளேயில் பெஸ்ட்டு ஸ்பின்னர். அண்ட் நிதிஷ் ராணா லெஃப்ட் ஹேண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர், ஸ்பின் அண்ட் ரைட் ஆர்ம் மீடியம் பவுலிங் போடுவார் பார்ட் டைமராக. 1.5 கோடி பேஸ் ப்ரைஸ் 4.20 கோடிக்கு எடுத்திருக்காங்க.
ஸோ ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபஸ்லக் ஃபரூக்கி லெஃப்ட் ஆர்ம் பேசர், பேஸ் ப்ரைஸ் 2 கோடிக்கே எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒர்த் ரிட்டென்ஷன். ஃப்ளாட் ட்ராக்கில் ரொம்ப பவுன்சி ட்ராக்கில் எஃபெக்டிவாக இருப்பார். ஷார்ட் பால்ஸ் நல்லா போடுவார், யாக்கர்ஸும் நல்லா போடுவார். குவெனா மஃபாக்கா பேஸ் ப்ரைஸ் 75 லட்சம், 1.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. போன சீசன் மும்பை இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டார் எக்கானமி. பார்க்கலாம் இந்த வருஷம் ஃப்ளாட் ட்ராக்ஸில் எப்படி போட போகிறார் அப்படின்றத. அண்ட் ஆகாஷ் மத்வால் பேஸ் ப்ரைஸ் 30 லட்சம், 1.20 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸ்லாக் ஓவர்ஸில் ஒரு எஃபெக்டிவான மீடியம் பேசர். அண்ட் வைபவ் சூரியவன்சி பேஸ் ப்ரைஸ் 30 லட்சம், 1.10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், மிடில் ஆர்டர் பேட்டர், பார்ட் டைம் ஸ்பின்னர். 13 வயசு தான் ஆகுது. பீகாருக்காக ஒரே ஒரு T20 மேட்ச் தான் விளையாடிருக்காரு. பட் அக்ராஸ் த ஃபார்மேட் ஒரு நல்ல அட்டாக்கிங் பேட்டராக தெரிகிறாரு. ஸோ இந்த ஐபிஎல் சீசனில் யங்கஸ்ட் பிளேயர், 13 வயசு தான் ஆகுது. இன்ஃபேக்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கோச் ராகுல் டிராவிட் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருக்காரு. ஸோ இம்ப்ரெஸ்டு அப்படின்னு கேள்விப்படுறேன், பார்க்கலாம். அண்ட் சுபம் துபே லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், பேஸ் ப்ரைஸ் 30 லட்சம், 80 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. யுத்வேஷ் சிங் பேஸ் ப்ரைஸ் 30 லட்சம், 35 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. குணால் ரத்தோர் விக்கெட் கீப்பர் 30 லட்சத்துக்கே எடுத்திருக்காங்க பேஸ் ப்ரைஸ்க்கு. அசோக் சர்மா பேஸ் ப்ரைஸ் 30 லட்சத்துக்கே எடுத்திருக்காங்க. குமார் கார்த்திகேயா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சைனாமேன் பவுலர், 30 லட்சத்துக்கே பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்குவாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பேட்டிங் பார்த்திங்கன்னா ரிட்டன்ஷன்ஸ்லேயே செட் ஆகிடுச்சு. போலிங் பொறுத்த வரைக்கும் சில பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி கம்பேக் அப்படின்றதுனால எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஃபிட்டாக இருக்காங்க, 2 மாதத்துக்கு எல்லா பிளேயராலையும் விளையாட முடியும் அப்படின்றதுனால அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஒர்த்து ரிட்டன்ஷன் ஆப்ஷன் பிக் எல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ இன்ஜுரிஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, பிச்சஸ் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் பொறுத்து தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் நாக் அவுட்ஸ் போவாங்களா, டைட்டில் வின் பண்ணுவாங்களா அப்படின்றது அமையும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. உங்களுக்கு கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.